ஏண்டி ஒவ்வொரு தடவையும் நீ இறக்கி வைக்கும் போது தூக்கி விட்டுறதுக்குலாம் என்னால முடியாதுடி. ஏண்டி இந்த ஒரு உதவி பண்ண மாட்டியாடி? எம்மாடி அம்மா, ரொம்ப தேங்க்ஸ் தான். போ, நீ போய் தூக்கிட்டு வா. ஏய் ஹைடி, உனக்கு தூக்கி விடணுமாடி? தூக்கி விட்டா நானா வேணாங்கிறேன், தூக்கி விட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன். ஏய் என்னடி இவ்ளோ வெயிட்டா இருக்கு? ஏய் மெதுவாடி மெதுவா. ஏய் நின்னுக்குச்சாடி? சரிடி, உன் கூட தூக்கிட்டு வா போலாம். ஏய் செல்ஃபிஷ் நாய்ங்களா, எனக்கு யாரடி தூக்கி விடுவா? ஏய் தன் கையே தனக்கு உதவிடி. ஏய் எல்லாரும் அவங்கவுங்க கூடயே தூக்கிக்கிட்டீங்களாடி? இப்போ நடந்து போலாமா? ஏக்கா சீக்கிரம் வெயில் வராங்களே நடக்கா, நமக்கு முன்னாடி அவனை ஊருக்குள்ளார போயிட்டு வித்துற போறான். ஏ ஆமாண்டி, அப்புறம் பொழப்பு அவ்வளோதான். ஏய் எனக்கெல்லாம் அந்த கவலையே கிடையாது. என்னைய பார்த்த உடனே அந்த பழத்தை வாங்கிடுவாங்க. எனக்கு தான் பொழப்ப கெடுக்குது. சீக்கிரம் வாடி. ஏய் பொறாமடி உங்களுக்கு. ஏக்கா என்ன ஹைடி? ஏக்கா நிழல் இல்லாம இப்படி வேவா வெயில நடக்கிறமே, இந்த மனுஷன் பார்க்கா ஒரு மரம் விடாம வெட்டி தள்ளுறாரு. ஏண்டி நம்ம இந்த பழம் வியாபாரம் பண்ணுற மாதிரி அவங்க அந்த மரத்தை வெட்டி வியாபாரம் பண்ணுவாங்களாட்டுக்கு. நம்ம தொழில் இது, அவங்க தொழில் அது. அதில் நம்மளாம் ஒன்று சொல்கிறதுக்குல, நீ வா பேசாம. ஏம்மா வெயில் தாங்க முடியலம்மா, கொஞ்சம் தண்ணி இருந்தா தாங்கம்மா. ஒருத்தர் கூட இந்த காட்டுல ஆளக்கானா. ஏக்கா கொஞ்சம் நகரு. என்ன பெரியவரே, இப்படி எல்லாம் மரத்தையும் வெட்டி புட்டீங்கன்னா தண்ணி எங்க இருந்து கிடைக்கும்? எங்க கிட்டலாம் தண்ணி இல்ல, போய் குந்திருவே இல்ல. அதுவும் மரத்து நிழல் கூட இல்ல, எல்லாத்தையும் வெட்டிட்டேன். ஆமாம்மா, மரத்தை வேற எல்லாம் வெட்டிட்டேன். இப்ப மயக்கம் வர மாதிரி இருக்கு, ஒரு நிழல் கூட இல்லம்மா. ஏய் போ கிளவா போ. கண் கிட்ட பின் சூரிய நமஸ்காரம் பண்றியா நீ? நாங்க எங்ககிட்ட தண்ணி இல்லைங்க நிஜமாலுமே. வெள்ளரிக்காய் இருக்குது, வேணா சாப்பிட்றீங்களா? தாகம் கொஞ்சம் கட்டும். ரொம்ப நன்றிங்கம்மா. சரிங்க, பரவாயில்ல, இருக்கட்டும், வரேன். ஒரு சில நல்லவங்களும் இருக்கிறனாலதான் மழை பெய்யுதோ என்னவோ. ஏங்க அத அப்படி சொல்லாதீங்க. எங்கேயாவது ஒரு சில மரத்தை விட்டு வச்சிருப்பீங்க, அந்த மரத்தினால மழை பெய்யுது. இனிமே வது மரத்தை வெட்டாதீங்க. நகருங்க கொஞ்சம். சரிங்கம்மா, இனிமே நான் மரத்தை ஒண்ணு கூட வெட்ட மாட்டேன். சொல்லாதீங்க, செய்யுங்க பெரியவரே. மாங்க மாங்க. இந்த பழம் எழுந்த பழம். என்னங்கடி எல்லாரும் கூவி கூவி விற்கிறீங்க? எனக்கு முன்னாடி வியாபாரத்தை முடிச்சிருவீங்களோ? யாக்கா உனக்கு முன்னாடி நாங்க என்னைக்கு காய் வியாபாரத்தை முடிச்சிருக்கோம்? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? யாக்கா நீ வேற காமெடி பண்ற போக்கா. சரிடி சரிடி, வாங்க வாங்க. என்னம்மா அது கூடையில? வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா, என்ன பார்க்காம போறிய சந்திரிக்கா. ஏம்மா வெள்ளரிக்காயா? வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோன்னு சொல்லுங்கம்மா, கூடையோட நான் வாங்கிக்கிறேன். சார், ஒரு வெள்ளரிக்காய் 10 ரூபா சார். நீங்கள் கூடையோட 100 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஏம்மா 100 ரூபா இல்லம்மா, 150 ரூபா தரேன். இந்த மாதிரிலாம் கிடைக்கணுமே, இயற்கையா விளைஞ்சது. குடுமா. இந்தாங்க சார், பிடிங்க. இந்தம்மா ரூபா புடி. ஏப்பா, ஒரு வழியா வியாபாரத்தை முடிச்சிட்டோம். ஏக்கா நீ பெரிய ஆளுதாக்கா, ஒரு ஆளுகிட்டயே ஒரு கூடையே வித்துப்பிட்டியக்கா. ஏய் கழுவி, இப்ப பாரு, நான் ஒன்ன மாதிரியே விற்க போறேன். நகரடி. ஆமா, இந்த கூறு மாதிரி அப்படியே வித்து போடுவா. ஏன் நான் இந்த வீதியில மரத்தடியில உட்காந்துருக்கிறேன்டி. சீக்கிரம் வியாபாரத்தை முடிச்சுட்டு வாங்க, சேர்ந்தே வீட்டுக்கு போகலாம். சரிக்கா, நீ போய் அங்கேயே உட்காந்துரு. ஏய் நம்ம இவ்வளவு மாதிரி விற்கணும், அதுக்கு ஒரு ஐடியா போடணும். ஏ கூறு மாதிரி மாடு, கனவு காணாம பேசாட்டுக்கு வா. ஏய் அங்க பாருடி, ஒரு தாத்தா வெளியவே உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட வேணுமானு கேட்போம். ஏய் நீ வேணா வேணுமானு கேட்டுட்டு உட்காந்துரு. இப்ப என்னைய பாருடி. மாம்பழம் மாம்பழம். தாத்தோ மாம்பழம் வாங்கலையோ? மாம்பழம். ஏய் இந்த பழம், ஏய் இந்த பழம், ஏய் இந்த பழம், போடு சக்கா வந்த பழம். ஏம்மா ஏண்டி, என்னடி வள்ளி தெய்வான மாதிரி ஒருத்தி பாடுறா, ஒருத்தி கூறா, என்னடி வச்சிருக்கிறீங்க? தாத்தா நான் மாம்பழம் விற்கிறேன், வேணுமா? மாம்பழம் 1 கிலோ 30 ரூபா வாங்கிக்க. ஏண்டி, நான் மாம்பழத்தை தின்னுபிட்டு இந்த வெயிலுக்கு எனக்கு வயிற்றால போக சொல்றியாடி? இந்த வயசுல நான் எப்படி அடிக்கடி பாத்ரூம் போவேன்? ஏய் தாத்தா, நீ இலந்த பழம் தின்னு இந்த வயசுல ஓட்டி ஆட்டி விளையாடுவ தெரியுமா? இலந்த பழத்தோட பவர் என்னன்னு உனக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இலந்த பழம் தின்னா நீ இப்படி குச்சி ஊன மாட்ட, கண்ணாடி போட மாட்ட, திடுதிடுன்னு ஓடுவ, திடுதிடுன்னு ஓட்டியாடுவ. இலந்த பழத்துல அப்படி ஒரு பவர் இருக்கு தாத்தா. குச்சி ஊன எந்திரிக்க அவசியம் இல்ல, சடக்குன்னு எந்திரிச்சுக்கலாம். ஏண்டி, நீ சொல்றதெல்லாம் உண்மையாடி? அப்படின்னா எனக்கு இந்த இழந்த பழத்தை எல்லாம் கூடையோட கொடுடி, நான் உனக்கு 500 ரூபா தாரேன். ஏய் ஹைடி, பாத்தியா பெருசா மடக்கிட்டேன். இரு இந்த ஆளுகிட்ட ஃபர்ஸ்ட் இலந்த பழத்தை தள்ளி விடுவோம், அப்புறம் மாம்பழத்தை வித்துடலாம். ஏய் தாத்தா, இலந்த பழத்தை அப்படி வெளியில திண்ணையில வைக்கிட்டா. நீ சேர்லியே வச்சுட்டு போமா. ஏய் அவ்வளவுதான், மேட்டர் சால்வ். தாத்தா
நீங்க சொன்ன மாதிரி சேர்ல வச்சுட்டேன். காசை கொடு, நான் கிளம்பணும். இந்தாம்மா, இந்த காசு வாங்கிட்டு போ. தேங்க்யூ தாத்தா. ஏய் ஹைடி, அழாதடி. இனிமே அந்த மாப்பிளை கூடைய என்கிட்ட கொடு, நான் உனக்கு வித்து காசு வாங்கி தர்றேன். இல்லடி ஏண்டி, நானும் தாண்டி உங்க கூட வரேன். என் மாம்பழத்தை ஒருத்தர் கூட வாங்கலடி. ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி. நீங்க எல்லாரும் சீக்கிரம் வியாபாரம் பண்ணிட்டீங்க. இந்த வெயில்ல நான் எவ்வளவு நேரம் சுத்துறது? ஏய் இங்க குடுன்னு சொல்லிட்டேன், தேவையில்லாம பேசாதடி. ஏண்டி உனக்கு ரொம்ப தாண்டி நல்ல மனசு, நான் தாண்டி புரிஞ்சுக்கல. ஏய் ரொம்ப பேசாதடி, எனக்கு வெயில் தாங்க முடியல, அதனாலதான் உன் கூடைய வாங்கிக்கிட்டேன். சீக்கிரம் வித்து உன்கிட்ட கொடுக்குறேன், இல்லைன்னா நானும் வெயில்ல உன்கிட்ட சுத்தணும். அடிப்பாவி. நல்ல பழமா வாங்கியாச்சு, நல்லா சாப்பிடணும். மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சாலத்து மாம்பழம் நான் தானடா. ஏண்டி என்னடி பாடி பாடி விக்கிற, கூவி விக்காம? ஏய் கம்முடு வா, நீ பாடாம இருந்தனாலதான் உன் பழம் கடந்து போச்சு. கம்முடு வாடி. இந்த பணத்தை வாங்கிட்டு ஓடிரு, இதுக்கப்புறம் பாடாத. ஏய் தேங்க்யூ. எனக்கு பிடிச்ச மாம்பழம். ஏய் ஹைடி, இந்த உன்னோட மாம்பழத்துக்கான பழம். சீக்கிரம் வா போலாம். ஒரு வழியா சீக்கிரம் வியாபாரத்தை முடிச்சாச்சு, போய் குண்டம்மா கிட்ட சொல்லணும். ஆமாண்டி, அக்கா வேற மரத்துக்கடியில உட்காந்துருப்பாங்க.